எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 27th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாசாவின் புதிய நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் விக்ரம் நாத். அரிய புவி காந்தங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க எத்தனை கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் 7280 கோடி. மும்பை தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 26. சூரியகிரண் என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் நேபாளம். நாட்டின் முதல் உள்நாட்டு கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை எந்த ஐஐடி உருவாக்கியுள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸிகளில் குறைந்த கட்டணத்தில் பொதுமக்கள் பயணிக்கும் வசதியை ஏற்படுத்த எந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாரத் டாக்ஸி. இந்தியாவின் முதல் உலகளாவிய விமான என்ஜின் பராமரிப்பு பழுதுபார்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். FIH ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. ஸோ ஆக்சுவலாக இது 2 சிட்டியில் நடக்குது. எங்கே தொடங்குறாங்க, தொடக்க நிகழ்ச்சிங்கிறது சென்னையில் நடக்குது. 2030ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆன்சர் குஜராத். குஜராத்ல அகமதாபாத்ல. கோவாவில் நடைபெற்ற 11வது ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பையை வென்றவர் யார்? ஆன்சர் ஜவோஹிர் சிண்டோரோவ். ஸோ இவர் வந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரர் ஜவோஹிர் சிண்டாரோவ். 2026ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பைக்கான பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ரோஹித் சர்மா. ஸோ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் 28th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டே. என்ன டே அப்படின்னா தேசிய பால் தினம், நேஷனல் மில்க் டே. எப்போ செலிப்ரேட் பண்றோம்னா நவம்பர் 26 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். அதாவது நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு யார் அழைக்கப்படுறாங்கன்னா வர்கீஸ் குரியன். ஸோ இந்த வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த நாள் தான் இந்த நவம்பர் 26. ஸோ அதை தான் நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? தேசிய பால் தினமா செலிப்ரேட் பண்றோம். ஏன் வர்கீஸ் குரியனோட பிறந்த நாளை நம்ம வந்து பால் தினமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயிட் ரெவல்யூஷன் தான் காரணம். ஸோ அதாவது ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் பால் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறத குறைச்சி பால் உற்பத்தியாளராக, மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் ஃப்ளட்டுங்கிறது 1970ஆம் ஆண்டு ஜனவரி 13, 1970 ஜனவரி 13 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது யாருனால தொடங்கப்பட்டது அப்படின்னா NDDB அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் தான் இந்த ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க, பால் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த NDDBயோட தலைவராக இருந்தவர் யாருன்னா வர்கீஸ் குரியன். ஸோ அவர் தலைமையில தான் இந்த வெண்மை புரட்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஸோ அதனால தான் அந்த வெண்மை புரட்சினால இந்தியா பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராகவும் உருவெடுத்தது. இப்போ லாஸ்டா 2023 to 24 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பால் உற்பத்திங்கிறது 239.3 மில்லியன் டன்களாக பதிவாயிருக்கு. ஸோ உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக இந்தியா தான் இருக்கு. ஸோ இந்த வெண்மை புரட்சி தான் அதுக்கு காரணம். ஸோ அப்போ அந்த வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட வர்கீஸ் குரியனுடைய பிறந்தநாளை தான் நம்ம நேஷனல் மில்க் டேவா செலிப்ரேட் பண்றோம் நவம்பர் 26. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. இது எவ்வளோ கோடியில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்கன்னா 3400 கோடியில் 2021 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மிஷன் வந்து மத்திய அரசினால செயல்படுத்தப்படும். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய ராணுவம் எந்த காலகட்டத்தை மாற்றத்தின் 10 ஆண்டுகளாக அறிவித்துள்ளது? ஆன்சர் 2023 to 2032 இந்த 10-year பீரியடை இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா மாற்றத்தின் 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த 10-year பீரியட்ல இந்திய ராணுவத்தில் நிறைய பை பண்றோம்,
அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் நடக்குது. நம்ம இந்திய ராணுவத்துடைய கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்திய ராணுவம் முன்னெடுப்புகள் எதிர்காலத்தில் போர் வந்தால் அதில் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற அளவுக்கு தயாராகிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால இந்த 2023 to 2032 தான் எனது இந்திய ராணுவமானது மாற்றத்தின் 10 ஆண்டுகளாக அறிவிச்சிருக்கு. அடுத்து இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக யார் இருக்காங்கன்னா உபேந்திர துபே தான் இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதி. இப்போ ரீசெண்டா சாணக்கியா பாதுகாப்பு கலந்துரையாடல் அப்படிங்கிறது தில்லியில நடைபெற்றது. ஸோ அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி அவர்கள் பங்கேற்று பேசினப்பதான் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை சொல்லியிருப்பாரு. 2032 to 23 to 32 அப்படிங்கிறது இந்திய ராணுவத்துடைய மாற்றத்தின் 10 ஆண்டுகள் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் 2025 இந்திய ராணுவத்துடைய சீர்திருத்த ஆண்டாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சாணக்கியா பாதுகாப்பு உரையாடல் சொல்லி பார்க்குறோம். சாணக்கியா அப்படிங்கிறது யாரு? அவர் வந்து கௌடில்யர். அவரை தான் வந்து நம்ம சாணக்கியா அப்படின்னு சொல்லுவோம். இவர் எழுதுனதுதான் அர்த்த சாஸ்திரம். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் எழுதின அந்த நூலில் வந்து ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு அரசு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அதில் விவரிச்சிருப்பாரு. ஸோ அதனால அவரோட பேர்ல பாதுகாப்பு கலந்துரையாடல் அப்படிங்கிறது தில்லியில நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக இந்த வருஷம் 2025 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாகவும் இந்த வருஷம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சீர்திருத்த ஆண்டாக பாதுகாப்பு அமைச்சகம் வந்து இந்த வருஷத்தை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம். 2029 சர்வதேச சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோள் பாதுகாப்பு ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. 2027 ஆண்டு சர்வதேச நிலையான மற்றும் நெகிழ்திறன் சுற்றுலா ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2023 அப்படிங்கிறது சிறுதானிய ஆண்டாக இருந்திருக்கும். 2018 தேசிய சிறுதானிய ஆண்டு. 2023 அப்படிங்கிறது சர்வதேச சிறுதானிய ஆண்டு. அடுத்து 2026 ஆண்டு வந்து பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015. 2015 ஏப்ரல் மாதம் தான் இந்த MSME நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்கணும், பிணையில்லா கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில தான் முத்ரா திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா எந்த ஒரு நிறுவனமும் தொடங்கப்படணும் அல்லது எந்த ஒரு நிறுவனமும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா முதலீடு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதுக்கு கடனாக இதை பெறலாம் அப்படிங்கிற வகையில தான் இந்த முத்ரா திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிறு குறு நடுத்தர தொழில் வணிகர்கள் வந்து 20 லட்சம் வரைக்கும் இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் பிணை இல்லாம கடன் வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த உச்ச வரம்புங்கிறது 10 லட்சம் வரைக்கும் தான் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த பட்ஜெட்ல தான் 2024 to 25 to 26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல தான் அந்த உச்சவரம்பு கடன் உச்சவரம்பை 20 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. முத்ரா திட்டத்துல பாத்தீங்கன்னா 4 பிரிவுகள்ல கடன் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிசு பிரிவுல கடன் கொடுக்குறாங்க, கிஷோர் பிரிவு, தருண் பிரிவு, அப்புறம் தருண் பிளஸ் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவா கடன் கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிசு பிரிவுல வந்து ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. அடுத்து கிஷோர் பிரிவுல 50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படுது. தருண் பிரிவுல 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும். அடுத்து இப்போதான் புதுசா ஆட் பண்ணாங்க தருண் பிளஸ் பிரிவு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் உள்ள பிரிவுகள், எந்தெந்த பிரிவுகளில் கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ எதுக்காக இந்த முத்ரா திட்டம் பத்தி பார்க்குறோம், கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா முத்ரா திட்டத்தின் கீழ் இது வரைக்கும் ஒரு 55 கோடி பயனாளிகளுக்கு 34 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வழங்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க ஒரு இனிஷியேட்டிவ், உங்கள் பணம் உங்கள் உரிமை. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து உரிமை கோரப்படாமே இருக்கு. ஸோ நிறைய பேரோட பேங்க் அக்கௌண்ட்ல அந்த காசு அப்படிங்கிறது அப்படியே இருக்கு, அதை எடுக்கவும் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஆக்டிவே இல்லாமல் ரொம்ப வருஷம் இருந்துச்சு அப்படின்னா அது உரிமை கோரப்படாத பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, உரிமை கோரப்படாத சொத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பணத்தை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளணும், அந்த நபர்கள்ட்ட உரியவங்கள்ட்ட அது கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 மந்த்துக்கு இந்த இனிஷியேட்டிவ் வந்து செயல்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவை யார் தொடங்கி வச்சிருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ நிதித்துறையில உரிமை கோரப்படாத சொத்துக்களை உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். 3 மந்த்துக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும், அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க.
அடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வங்கி சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதில் என்ன, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு நாமினி தான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சட்ட திருத்தத்தில் 4 நாமினிகள் வரைக்கும் நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க இல்லையா, அவர் ஒருவேளை இறந்துட்டார் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை யார் வந்து அந்த அக்கௌண்ட்ல உள்ள பணத்துக்கு உரிமை கோரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 நாமினி வரைக்கும் இப்போ வந்து நியமிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க, உயர்த்திருக்காங்க நாமினிகளோட எண்ணிக்கையை. அடுத்த ரீசன் நியூஸ், பிரதமர் ஜீவன் ஜோதி யோஜனா, இது ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2015 மே மந்த் 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே வருஷத்துல தான் பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது இப்போ சாலை விபத்துகள், இந்த மாதிரி விபத்துகளால் உயிரிழக்கிறாங்க இல்லைன்னா ஊனம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காப்பீடு வழங்கணுங்கிறதுக்காக இந்த பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா. அடல் ஓய்வூதிய திட்டம், இது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க 2015. விவசாயிகளுக்கான கடன் அட்டை, அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், கிரெடிட் கார்டு. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1998 விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின், வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயலுக்கு எந்த நாடு பெயர் வைத்துள்ளது? ஆன்சர் ஏமன் நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வங்கக்கடலில் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறி இருக்கு. ஸோ அந்த புயலுக்கு வந்து ஏமன் நாடு பரிந்துரைத்த டித்வா அப்படிங்கிற பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. ஸோ வங்கக்கடலில் இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி இருக்கு. ஸோ இந்த புயல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி, வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது உருவாயிருக்கு, அது வலுப்பெற்று புயலாக மாறிடுச்சு. அந்த புயலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? டித்வா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. இது யார் பரிந்துரைத்த பெயர் அப்படின்னா ஏமன் நாடு பரிந்துரைத்த பெயர். ஸோ இப்போ இந்த புயல் வட தமிழகம் நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ், சமீபத்தில் கால்மேகை புயல்னால பிலிப்பைன்ஸ் நாடு வந்து பாதிக்கப்பட்டது. சென்னியார் புயலுக்கு வந்து ஐக்கிய அரபு அமீரகம் பெயர் வச்சிருக்காங்க. மோந்தா புயலுக்கு தாய்லாந்து பெயர் வச்சிருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக், இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுவட்ட பாதை ராக்கெட் எது? ஆன்சர் விக்ரம் 1. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம்னா, இந்தியானால விண்ணில் அனுப்பப்பட்ட முதல் பிரைவேட் ராக்கெட் அப்படின்னா விக்ரம் எஸ், அது துணை சுற்றுவட்ட பாதையில தான் அனுப்ப முடியும் அந்த விக்ரம் எஸ். இப்போ முதல் தனியார் சுற்றுவட்ட பாதை, அது வந்து துணை சுற்றுவட்ட பாதை, சுற்றுவட்ட பாதையில அனுப்புவதற்காக ஒரு பிரைவேட் ராக்கெட் உருவாக்கியிருக்காங்க ஒரு தனியார் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அந்த ராக்கெட்டோட பேரு விக்ரம் 1. ஸோ துணை சுற்றுவட்ட பாதை அப்படின்னா விக்ரம் எஸ், சுற்றுவட்ட பாதை அப்படின்னா விக்ரம் 1. ஸோ இப்போ அதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ கவனிங்க, இப்போ விண்வெளி துறையில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து அனுமதி அளிச்சிருப்பாங்க மத்திய அரசு. ஸோ அதை அடுத்து விண்வெளி துறையில் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நிறையா ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணிட்டு வராங்க, நம்ம பார்த்துருப்போம். அதன்படி முதல் ப்ரைவேட் ராக்கெட் வந்து விக்ரம் எஸ்ஸை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்னிபான் அப்படிங்கிற ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் ப்ரைவேட் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நம்ம நாட்டின் முதல் தனியார் சுற்றுவட்ட பாதை ராக்கெட் உருவாக்கியிருக்காங்க. அந்த ராக்கெட்டோட பேர் தான் விக்ரம் 1 அப்படிங்கிறது. இப்போ அதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இந்த விக்ரம் 1 அப்படிங்கிற ராக்கெட்டை எந்த நிறுவனம் உருவாக்கியிருக்கு அப்படின்னா ஸ்கைரூட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நவம்பர் 2022 பார்த்தீங்கன்னா விக்ரம் எஸ் அப்படிங்கிற துணை சுற்றுவட்ட பாதை ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே நிறுவனம் ஸ்கைரூட் நிறுவனம் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே நிறுவனம் தான் இப்போ விக்ரம் 1 உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கைரூட் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் இப்போ ஒரு கேம்பஸ் அமைச்சிருக்காங்க, இன்ஃபினிட்டி கேம்பஸ் அப்படிங்கிறது, இன்ஃபினிட்டி கேம்பஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ இது 2 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கேம்பஸை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ விக்ரம் 1 லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த கேம்பஸையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், ஸோ இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் அப்படின்னா விக்ரம் எஸ். 2வது தனியார் ராக்கெட் அப்படின்னா அது அக்னிபான். இது வந்து அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனத்தினால அனுப்பப்பட்டது. அடுத்து NVS-02 செயற்கைக்கோள் ரீசெண்டாக GSLV F-15 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. NVS-02 அப்படிங்கிறது ஒரு நேவிகேஷன் சேட்டலைட். அடுத்து ஸ்பேடெக்ஸ், 2 விண்கலன்களை விண்ணுக்கு அனுப்பி அதை ஒன்றோடு ஒன்று டாக் பண்ணுறது, இணைப்பதற்கான ஒரு விண்கலம் தான் ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா PSLV C-60 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க.
ஆதித்யா L1 விண்கலம் பார்த்தீங்கன்னா PSLV C57 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 3 வந்து LVM-3 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணாங்க. EOS-09 அப்படிங்கிறது ஃபெயிலியர் இந்த மிஷன். ஏன்னா அந்த ராக்கெட் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு தோல்வி அடைஞ்சிருச்சு. இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் PSLV C61 மூலமா லான்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த மிஷன் வந்து ஃபெயிலியர். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். கீழ்கண்டவைகளில் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக தொடங்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் சென்னை ஒன். ஸோ ரயில் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரயில்வேல உள்ள அனைத்து சேவைகளையும் பெறுவதற்காக ரயில் ஒன் அப்படிங்கிற ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இந்தியன் ரயில்வே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பாரத் டாக்ஸி அப்படிங்கிறது எஸ்டர்டே தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இந்த ஆட்டோ கால் டாக்ஸி வசதிகளை வந்து பெறுவதற்காக பாரத் டாக்ஸி. சசேத் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ திடீர்னு ஏதாவது பேரிடர் ஏற்படுதுன்னா அந்த டைம்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் கொண்ட ஒரு ஆப் தான் சசேத் அப்படிங்கிறது. பேரிடர் டைம்ல என்ன பண்ணணும், இப்போ எங்க புயல் வரப்போதா, இந்த மாதிரியான தகவல்களை சசேத் வந்து வழங்குது. சென்னை ஒன் அப்படிங்கிறது தான் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் இயங்கக்கூடிய பேருந்துகளில் உள்ள சேவைகளை பெறுவதற்காக இந்த சென்னை ஒன் அப்படிங்கிற செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்னை ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மதிப்பிலான கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். அந்த கார்டை நீங்கள் இப்போ பே பண்ணி அந்த கார்டை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த செயலி மூலமாக பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயருக்கு 2 இயருக்கு நீங்கள் எல்லா பேருந்துகள்லையும் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. 1000 ரூபி பே பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஏசி இல்லாத பேருந்துகளில் பயணிக்க முடியும் அந்த கார்டை வச்சுட்டு. 2000 ரூபி பே பண்ணி அந்த கார்டை பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லா வகையான ஏசி உட்பட எல்லா வகையான பேருந்துகளையும் பயணிக்க முடியும். ஸோ இந்த கார்டு வசதியை இப்போ இந்த சென்னை ஒன் செயலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஏற்கனவே சென்னை ஒன் செயலி பற்றி பார்த்துருப்போம். அது எதுக்காகனா சென்னை மாநகர் பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்காக பணமில்லா பரிவர்த்தனையை வந்து அதிகரிக்கணும். ஸோ கேஷாக இல்லாமல் டிஜிட்டல் பேமெண்ட்டாகவே எல்லாமே பண்ணிடணும். இந்த பேருந்தில் பணம் கொடுக்குறோம் இல்லையா அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு, அது எல்லாமே கேஷ்லெஸ்ஸாக மாற்றணும் அப்படிங்கிற வகையில் தான் சென்னை ஒன் செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. R21 மேட்ரிக்ஸ் M என்பது கீழ்கண்ட எந்த நோய்க்கான தடுப்பூசி? ஆன்சர் மலேரியா. ஸோ மலேரியா நோய்க்கான தடுப்பூசி தான் R21 மேட்ரிக்ஸ் M அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக இந்த R21 மேட்ரிக்ஸ் M தடுப்பூசி பற்றி பார்க்குறோன்னா, இந்த தடுப்பூசியை பார்த்தீங்கன்னா மலிவான விலையில் தயாரிக்கிறதுக்காக, மலிவான விலையில் குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போ GAVI அப்படிங்கிற அமைப்பும் யுனிசெஃப் இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, ஒரு டீல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டீல் படி பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி இருக்குல்லையா அதோட விலையை வந்து குறைக்க போகிறாங்க. எவ்வளவா குறைக்க போகிறாங்க அப்படின்னா $2.99 அமெரிக்க குறைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால $90 மில்லியன் அமெரிக்க அப்படிங்கிறது சேவ் ஆகும் அப்படின்னு. மலிவான விலையில் உற்பத்தி செஞ்சால் அது நமக்கு சேவை தானே ஆகும். $90 மில்லியன் சேவ் ஆகும். இதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லியன் டோஸை வந்து கொள்முதல் செய்யறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2030க்குள்ள ஒரு 7 மில்லியன் குழந்தைகளுக்கு முழுமையாக இந்த மலேரியா தடுப்பூசியை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், மலேரியா வந்து எதன் மூலமாக பரவுது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ சமீபத்தில் என்ன பார்த்துருப்போம் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, பிர்சா முண்டாவுடைய பேர் வந்து இந்த அறிவால் செல் இரத்த சோகை நோய்க்கான மரபணு அடிப்படையிலான சிகிச்சை முறைக்கு சூட்டப்பட்டிருக்கு. உள்நாட்டிலே இந்த மரபணு சிகிச்சை முறையானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிர்சா முண்டாவுடைய பேரானது சூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது என்ன பேர் அந்த சிகிச்சை முறைக்கு சூட்டியிருக்காங்கன்னா பிர்சா 101 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டெங்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியூடங்கா தடுப்பூசி வழங்கப்படுது. இது ஜப்பான் நாட்டின் தகைதா நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டிருக்கு. கியூடங்கா தடுப்பூசின்னு கேட்கலாம் அல்லது DAK 003 அப்படின்னு கேட்கலாம். அடுத்து மனித மூலத்திலிருந்து பெறப்பட்ட உலகின் முதல் மைக்கோபாக்டீரியம் காசநோய் தடுப்பூசி எது அப்படின்னா MTB வேக் அப்படிங்கிறது. அடுத்து NextCar19 அப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் முதன்முறையாக புற்றுநோய்க்காக உள்நாட்டிலே மரபணு சிகிச்சை முறை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ பிர்சா 1 மாதிரி தான் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறை NextCar19 அப்படிங்கிறது. தமிழ்நாடு ஸ்கீம் உறுப்பு தானம் குறித்த புரிதலையும் அவசியத்தையும் உணர்த்தும் மாணவர் தூதுவர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025 February. ஸோ இந்த வருஷம் February மாதத்துல தான் இந்த உறுப்பு தானம் செய்யறதை வந்து ஊக்குவிக்கணும், அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில மாணவர் தூதுவர் திட்டம்ங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல் கட்டமா இது சென்னை மருத்துவக் கல்லூரியில தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே உள்ள மாணவர்களே வந்து என்ன பண்ணணும்னா, உறுப்பு தானம் பண்றதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு மறுவாழ்வா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்றது, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அதுக்காக இந்த மாணவர் தூதுவர் குழு திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஏன்னா உறுப்பு தானத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாகவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு நபர் வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவினர்கள்ட்ட பேசி அவங்க உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா உறுப்பு தேவைப்படுறவங்களுக்கு அந்த உறுப்புகளானது வழங்கப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையானது செய்யப்படுது. இதன் மூலமாக நிறைய பேர் வந்து மறுவாழ்வு பெறாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக February 2025 பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் இந்த மாணவ தூதுக்குழு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இப்போ அது 10 மருத்துவக் கல்லூரிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட நோக்கம் என்ன? உறுப்பு தானம் பற்றிய புரிதலை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தணும், உறுப்பு தானத்தை அதிகரிக்கணும். இதுதான் இதோட நோக்கம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். எந்த மாநிலத்தில் பலதார மணத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பாலிகேமி, அதாவது பலதார மணம். ஸோ இப்போ ஒரு திருமணம் பண்ணியிருப்பாங்க, அதில் முறையாக டிவோர்ஸே வாங்காமல் இன்னொரு திருமணம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு திருமணத்துக்கு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கணும், அதை தடை செய்யணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது இந்த மசோதாங்கிறது அஸ்ஸாமில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த மசோதாவை மீறி, இந்த சட்டத்தை மீறி அங்கே அஸ்ஸாமில் வந்து அதாவது ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக. ஸோ இது மெயின்லி எதுக்கு? பலதார மணத்தை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதாவது பொது சிவில் சட்டம் அஸ்ஸாமில் நெக்ஸ்ட் ஆட்சியில் கொண்டு வர போவதாகவும் அந்த மாநில அரசு தெரிவிச்சிருக்கு. சரி, இப்போ அஸ்ஸாமுடைய முதலமைச்சராக யார் இருக்காங்கன்னா ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்து அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. கவர்னர் வந்து லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. கேபிட்டல் வந்து திஸ்பூர். ஷார்ட் நியூஸ். சமூக ஊடகங்கள் உட்பட இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா அவதூறாக பேசுறது, சட்டவிரோதமான பதிவுகளை வந்து போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடுநிலையான சுதந்திரமான தன்னாட்சியான ஒரு அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றம் சொன்னால் அடுத்து அதுக்கான ஆக்ஷனில் வந்து ஈடுபடுவாங்க மத்திய அரசு. ஸோ நெக்ஸ்ட் தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஈட்டி எறிதல் போட்டியில் சென்னை ICF வீரர் முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. வட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 28 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 5ஆம் தேதி டிசம்பர் 5 கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் இயர் 2026 நவம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு 1 yearக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, அப்புறம் மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் இதெல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் ஜாயின் பண்ணால் ஃபீஸ் வந்து 750. ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, 1 year ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 650 பே பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் குரூப் 1க்காக பாலிட்டி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், எக்கனாமி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ராணுவம் எந்த காலகட்டத்தை மாற்றத்தின் 10 ஆண்டுகளாக அறிவித்துள்ளது? ஆன்சர் 2023 to 32. முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயலுக்கு எந்த நாடு பெயர் வைத்துள்ளது? ஆன்சர் ஏமன் நாடு. இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுவட்ட பாதை ராக்கெட் எது? ஆன்சர் விக்ரம் 1. கீழ்கண்டவைகளில் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக தொடங்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் சென்னை 1. R21 மேட்ரிக்ஸ் M என்பது கீழ்கண்ட எந்த நோய்க்கான தடுப்பூசி? ஆன்சர் மலேரியா. உறுப்பு தானம் குறித்த புரிதலையும் அவசியத்தையும் உணர்த்தும் மாணவர் தூதுவர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025 பிப்ரவரி. எந்த மாநிலத்தில் பலதார மணத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் அஸ்ஸாம் ஸ்டேட். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.